காவிரி கரையில் இருந்து வெளிவரும் வைகரை சிந்தனைகள். மாலை நேரம் அது. பள்ளி முடிந்து மாணவர்கள் ஓடி வருகிறார்கள். மழை அப்போதுதான் விட்டிருக்கிறது. தொடர்ந்து அடித்த காற்றால் சாலையில் இலைதலைகளும் சிறு சிறு குச்சிகளும் விழுந்து கிடக்கின்றன. சாலை ஓரத்தில் இருக்கும் அந்த மாந்தோப்பில் காவலுக்கு யாருமில்லை. மாம்பிஞ்சுகள் விழுந்து கிடப்பதை சிறுவர்கள் பார்க்கின்றனர். ஆளாளுக்கு ஒன்று எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த சிறுவனும் எடுத்துக் கொள்கிறான். மாம்பிஞ்சுகளோடு வீட்டிற்கு வந்த அந்த சிறுவனிடம் அவன் அம்மா கேட்கிறார், மாம்பிஞ்சுகளை உனக்கு யாரப்பா கொடுத்தார்கள்? வரும் வழியில் மாந்தோப்பில் கிடந்தது, எடுத்தோம். யாரிடம் கேட்டு எடுத்தீர்கள்? யாரிடமும் கேட்கவில்லை. கீழே கிடந்தது, எல்லோரும் எடுத்தார்கள், நானும் எடுத்தேன். எல்லோரும் செய்வதால் தவறு சரியாகிவிடாது. அவர்களே கொடுத்திருந்தாலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுவது தவறுதானே? தவறா? இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா? எங்கே எடுத்தாயோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்து விட்டு வா. தோப்பிற்கு ஓடுகிறான் சிறுவன். இப்போது அந்த தோப்பின் காவலாளி அங்கு வந்துவிட்டார். அந்த காவலாளி அங்கு இருப்பதை பார்த்த அவன் அவர் கையில் அந்த மாம்பிஞ்சுகளை கொடுக்கிறான். பரவாயில்லை, வைத்துக்கொள் என்கிறார் அவர். இல்லை இல்லை, இது தவறான செயலாம், எனக்கு வேண்டாம் என மறுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து விடுகிறான். நாட்கள் ஓடிவிட்டன. இந்த நிகழ்வு நடந்து ஆண்டுகள் 40 தாண்டிவிட்டன. இருளை கிழித்து கொண்டு வரும் சூரிய கதிர் போல சிறு வயதிலே ஊட்டி வளர்க்கப்பட்ட நேர்மை இன்றும் அவரிடம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த சிறுவன் இப்போது வளர்ந்து விட்டார். என்னை பணிமாற்றம் செய்யலாம், என் நேர்மையை பணிமாற்றம் செய்ய முடியாது என லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி ஊழல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கும் திரு சகாயம் IAS தான் அந்த சிறுவன். ஏன் இதை இங்கு பதிவு செய்கிறேன் என்றால், குழந்தை பருவத்தில் விதைக்கப்படும் கருத்துக்கள் வாழ்வின் எல்லை வரை நம்முடன் துணை வரும் தகுதியை உடையது. அந்த பழக்கம்தான் நம்மை இயக்கும். அந்த பழக்கம்தான் நம்மை புடமிடும். அதேபோல நம் குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே நாம் வளர்க்க தொடங்கிவிட்டால் அந்த பழக்கம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரும்.